தேவனை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் முன்வைக்கிற வாழ்வு. தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை எப்பொழுதும் என்ன செய்திருக்கிறேன், எனக்கு முன்னாலே வைத்திருக்கிறேன். என்னோடு கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பி ஆண்டவரை முன்வைத்து ஓடுவாயானால் உன் சுய புத்தியிலே ஓடாதே. தேவன் சொல்லுவதை கேள், வேதம் சொல்லுவதை கேள், ஆண்டவரனோடு கூட பேசுகிறதை கேள். சாலமோன் ஞானம் எப்படித்தான் சொல்லுகிறான், ஏன்னா அவனை போல அடிபட்டவன் யாரும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுகிறான், சுய புத்தியின் மேல் சாயாமல் ஆண்டவரை முழு இருதயத்தோடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நான் எப்போதும் முன்னாலே வைத்திருக்கிறேன்னு சொன்னா, அவரை மாத்திரம், அவர் எனக்கு சொல்லட்டும், அவர் என்னை நடத்தட்டும், அவருடைய கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கடந்து போகிற அனுபவம் இருக்கு பாருங்க. நீங்க அப்படி போகும்போது சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீங்க அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, நான் உனக்கு சொல்லி தருவேன், என்ன பண்ணணும்னு நான் என்ன செய்வேன் சொல்லி தருவேன், எங்க போகணும்னு நான் என்ன செய்வேன் சொல்லி தருவேன், எது வழி எதுல நடக்கணும்னு நான் என்ன செய்வேன். ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து நமக்கு ஆலோசனை தருவார். ஏன் சொன்னா, நீங்களும் நானும் அவராலே விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் அவர் என்ன செய்வாரா, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உத்தரவாதம் எடுத்துக் கொள்ளுகிறார். என்னை நம்பி நீங்கள் கடந்து வந்தபடினாலே நான் உங்களை என்ன செய்வேன், நடத்துவேன் என்று சொல்லுகிற அனுபவங்கள் பாருங்களேன். நீங்க தேவன் கையிலே உங்க வாழ்க்கையை கொடுத்துட்டா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் சொல்லுவாரு, வழியெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்குமா. வழியெல்லாம் சங்கீதம் 91 அப்படிதான் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடி. நீ நடக்கிற வழியெல்லாம் என்ன செய்வாராம், தூதர்கள் அப்படியே இருப்பான். தூதர்கள் என்ன செய்வார்கள், கூடவே இருப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடுங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, வழியெல்லாம் உன்னை பாதுகாப்பேன். போகிற வழியில் என்ன இருக்காது, யுத்தம் இருக்காது, போராட்டம் இருக்காது, பாடுகள் இருக்காது, தடைகள் இருக்காது. தடைகளை நீக்கி போடுகிறவே உனக்கு முன்னாலே தடைகளை உடைத்து கொண்டு போய்கொண்டே இருப்பார். நம்ம வேலை பேசாம அவர் பின்னால போறது மாத்திரம்தான். எங்க கொண்டு போவாராம், இந்த வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா, வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்து முடிக்கும்படியாய். ஆண்டவர் பாருங்க, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அதை நாம் சுதந்தரித்து கொள்ளுகிற வரையிலும் அவர் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தில் கடந்து போனவர் சொல்லுகிறார், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம். எங்கே ஆயத்தம் பண்ணாரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த தேசம் ஆண்டவர் அவங்களை அவர் சொல்லும் போதே சொல்லுகிறார், நீ விதைக்காததும் கட்டாததும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ பெரிய நன்மைகள் இப்போ தெரியுங்களா. ஒன்னே ஒன்று தான், அவர் பின்னால் மாத்திரம் போகணும். ஆண்டவரை உம்மை முன் வைத்திருக்கிறேன், நீர் எனக்கு வழிகாட்டும். நம்ம எப்போதும் என்னன்னா ஆளுங்களை தான் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு இவரை போய் பார்த்தா ஏதாவது என்ன செய்யும், கிடைக்கும். அவரை பார்த்தா ஏதாவது கிடைக்கும். ஆட்களை தானே செய்கிறோம். ஆட்களை நம்பி ஆட்களை பார்த்து கொண்டு, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவர் பேர்ல பாருங்க, இங்க தாவீது சொல்றான், நான் அவரை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அவரைத்தான், அவருடைய காரியங்களை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, நீங்க அவரை மாத்திரம் பார்த்துட்டீங்கன்னா வெக்கப்படவே மாட்டீங்க.